உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாகத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் இன்று முதல் பாதுகாப்பு பணியிலை தொடங்கியிருக்கின்றனர். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சகாய பிரதீபா. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று முதல் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இன்று காலை அவர்களின் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்ற நிர்வாக நீதிபதி ராம மோகனராவ் அவர்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நுழைவு வாயிலையும் பொதுமக்களுக்கான அனுமதி சீட்டு வழங்கும் மையத்தையும் திறந்து வைத்தார். இந்த பாதுகாப்பு பணியில் ஒவ்வொரு நாளும் சுமார் 200 காவலர்கள் ஈடுபடுவார்கள் என கூறப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற கட்டிடம் மட்டுமே மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பில் வர உள்ளது. இதற்காக நீதிமன்றத்தை சுற்றி கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. நீதிமன்ற கட்டிடத்தை தவிர நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள நீதிபதிகள் குடியிருப்பு, வழக்கறிஞர்கள் அலுவலகம், வங்கி, உணவகம் போன்றவை தமிழக காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. இன்று மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பொறுப்பினை ஏற்றுள்ள நிலையில் நீதிமன்றத்திற்குள் நுழைய வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், நீதிமன்ற பணியாளர்கள் ஆகியோர் அவர்களுடைய அடையாள அட்டையை காண்பித்தால் உள்ளே அனுமதிக்கப்படுவர் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வழக்கிற்காக நீதிமன்றத்திற்கு வரும் பொதுமக்கள் தமிழக காவல்துறையினரின் பாதுகாப்பில் உள்ள தனியாக அமைக்கப்பட்டுள்ள அனுமதி சீட்டு மையங்களில் அதற்கான அனுமதி சீட்டை பெற்ற பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 300க்கும் அதிகமான பொதுமக்கள் இந்த நீதிமன்றத்தை நாடி வரும் சூழலில் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக 10க்கும் மேற்பட்ட கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் சகாய பிரதீபா.